ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை. துதியும் பிரசன்னமும். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். சங்கீதம் 22:3. துதியும் ஆராதனையும் நம்மை கர்த்தருடைய அருகிலே கொண்டு வருவதுடன் தேவனுடைய பிரசன்னத்தின் மையத்திலே கொண்டு வந்து நிறுத்தியும் விடுகிறது. ஆகவே யார் யார் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர விரும்புகிறார்களோ அவர்கள் கர்த்தரை துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? உபாகமம் 4:7-8. கர்த்தருடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்க விரும்பிய தாவீது ஒரு நாள் ஒரு தீர்மானம் செய்தார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்பதே அந்த தீர்மானம். சங்கீதம் 34:1. ஒருமுறை ஒரு தத்துவ ஞானி, யார் யார் மற்றவர்களுடைய நன்மைகளை பார்த்து அவர்களை மனதார பாராட்டுகிறீர்களோ அவர்களே மகிழ்ச்சி உள்ளவர்களாயும் நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆனால் எப்பொழுதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து துதிக்கிறவர்களோ அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் மிகுந்த மகிழ்ச்சி உடையவர்களாகவும் பலனுள்ளவர்களாகவும் வல்லமை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். சங்கீதம் 92:1-3 வரை. ஆம், கர்த்தரை துதிப்பது நல்லது. அது ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கை முழுவதற்குமே நல்லது. ஒரு நண்பருடைய கடிகாரத்திலே 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை அலாரம் அடிக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த அலாரம் அடிக்கும் போதெல்லாம் அப்படியே கண்களை மூடி 2-3 நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்து விடுவார். அப்படி செய்வதன் மூலம் கர்த்தருடைய பிரசன்னம் தன்னை சூழ்ந்திருக்கிறதை உணர்வதாக அவர் சொன்னார். இன்னொரு ரட்சிக்கப்பட்ட பேருந்து ஓட்டுநர், நான் பேருந்தை ஓட்டும் போது போக்குவரத்து சிக்னலில் சிகப்பு விளக்கு எரிந்தால் மற்றவர்களைப் போல எரிச்சல் அடைவதில்லை. அது எனக்கு துதியின் நேரமாகவும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற நேரமாகவும் இருக்கிறது என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு வழிமுறையை உருவாக்குவீர்களா? துதிப்பதை பழக்கப்படுத்தி விட்டால் அது ஏற்றதும் இன்பமானதுமாக இருக்கிறதை உணர்வீர்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஏசாயா 12:4.